புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் துறை சார்பில் விவசாய கூலி தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகளுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் வழங்கும் விழா அரியூரில் நடைபெற்றது. நலத்திட்ட உதவிகளை வழங்கி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பேசுகையில், காரைக்காலில் 7 TMC காவிரி நீர் நமக்கு வருகிறது. அந்த நீரை நாம் சரியாக உபயோகப்படுத்துவதே கிடையாது. பல வருடங்களுக்கு முன்பு போடப்பட்ட வாய்க்கால்கள் எல்லாம் சீரழிந்துள்ளன. காவிரி நீரை முழுமையாக எப்படி உபயோகப்படுத்துவது என்று காரைக்கால் விவசாயிகளுக்கு மட்டும் 500 கோடி ரூபாய்க்கான பெரிய திட்டத்தை தீட்டிக் கொண்டிருக்கிறோம். விவசாய வாய்க்கால்களை தூர்வாரி ஒழுங்குபடுத்த வேண்டும். கரைகளை பலப்படுத்த வேண்டும். இது விவசாயிகளுக்கு பெரிதும் பயன்படும். தண்ணீர் வீணாவதை தடுத்து சேமிக்க முடியும். நிலத்தடி நீர் அதிகரிக்கும் என்றார் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன். சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். விவசாய கூலி தொழிலாளர்கள் 6779 பேருக்கு மழைக்கால உதவியாக தலா 2000 ரூபாய் வழங்குவதற்கான அடையாள அட்டை வழங்கப்பட்டது. மேலும் 75 அட்டவணை இன விவசாயிகளுக்கு பேட்டரியால் இயங்கும் விசை தெளிப்பான்கள் மற்றும் பிளாஸ்டிக் தார்பாய்கள் வழங்கப்பட்டன. 10 பொது மற்றும் அட்டவணை இன விவசாயிகளுக்கு 50% மானியத்தில் டிராக்டர், பவர் டிரில்லர்கள் வழங்கப்பட்டன. இதை தவிர புதுச்சேரியை சேர்ந்த கரும்பு சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு 84.27 லட்சம் ரூபாய் மானிய உதவி வழங்கப்பட்டன. மேலும் ஆழ்குழாய் கிணறுகள் அமைப்பதற்குண்டான மானியம் 4.25 லட்சம் ரூபாய் அளிக்கப்பட்டது. 577 இயற்கை வேளாண்மை செய்யும் விவசாயிகளுக்கு மானிய உதவி வழங்கப்பட்டது. மேலும் இயற்கை வேளாண் திட்டத்தில் இணைக்கப்பட்டுள்ள சமுதாய மனிதவள நபர்களுக்கு செல்போன்கள் வழங்கப்பட்டன. மத்திய அரசின் பரம்பகத் கிருஷி விகாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் அங்கக வேளாண்மை செய்யும் விவசாயிகளுக்கு பங்கேற்பு உத்தரவாத அமைப்பு சான்றிதழ் வழங்கப்பட்டன. வளர்ந்த பாரதம், வளர்ந்த வேளாண்மை, வளர்ந்த புதுச்சேரி. இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் இனிய தேசிய பாடல், தேசிய கீதம் அதனை தொடர்ந்து தமிழ் தாய் வாழ்த்து. சரண்யா கருவாப்பேட்டை, பிரேம இந்த விவசாய பணியாளர்கள் அனைவரும் ரூபாய் 2000 அவர்களுக்காக வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் பிரேமமணி புதுச்சேரி காவல்துறையில் காலியாக இருந்த 207 காவலர்கள் பணியிடங்களை நிரப்புவதற்கு கடந்த 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இணைய வழி மூலமாக விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. இதில் 49 காவலர் பணியிடங்கள் ஊர்காவலர் படையினருக்கும் 10 காவலர் பணியிடங்கள் கருணை அடிப்படையிலும் பணியமர்த்தப்பட்டது. மீதமுள்ள 125 நபர்களுக்கு உடல் தகுதி மற்றும் எழுத்துத் தேர்வு மூலமாக தேர்வு செய்யப்பட்டனர். இதில் 112 காவலர்களுக்கு பணியாணை வழங்கும் விழா கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், உள்துறை செயலர், டிஜிபி, டிஐஜி, முதுநிலை காவல் கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்ட காவல்துறையினர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் 112 தகுதி பெற்ற காவலர்களுக்கு துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் ஆகியோர் பணி ஆணையை வழங்கி பாராட்டினர். மேலும் மீதமுள்ள 13 பேருக்கு தேர்வுக்குழு மூலமாக பரிசீலிக்கப்பட்டு பணியாணை விரைவில் வழங்க உள்ளனர். மேலும் மீதமுள்ள 13 பேருக்கு தேர்வுக்குழு மூலமாக பரிசீலிக்கப்பட்டு பணியாணை விரைவில் வழங்க உள்ளனர். முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, இந்த அரசு விரைவாக அனைத்து பணியிடங்களையும் நிரப்பி வருகிறது. கடந்த அரசு ஒரே ஒரு பணியிடத்தை கூட நிரப்பவில்லை. எதிர்க்கட்சியை சேர்ந்த சிலர் இந்த தேர்வில் குளறுபடிகள் நடந்திருப்பதாக கூறி வருகின்றனர். ஆனால் அதனை அவர்களால் நிரூபிக்க முடியுமா? இதுபோன்ற குற்றச்சாட்டுகளை சிலர் கூறுவது இதுபோன்ற பணிகளை நிரப்பக்கூடாது என்ற எண்ணம். இவர்கள் எல்லாம் நல்லவங்க. ஏதாவது சூழல் உருவாக்கி இந்த தேர்வுகளை ரத்து செய்வது அவர்களின் எண்ணம் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காவலர் தேர்வு குறித்து வைத்த குற்றச்சாட்டுக்கு மறைமுகமாக முதலமைச்சர் ரங்கசாமி விமர்சனம் செய்தார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், விரைவில் 192 அரசு ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது. இதுவரை காவல்துறையில் 2000 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன. காவல்துறையை நவீனப்படுத்தி அனைத்து பணியிடங்களையும் நிரப்புவது அவசியமாக உள்ளது.
இதுகுறித்து மத்திய அரசிடம் கேட்டுள்ளோம். நமது ஆட்சியில் குற்றங்கள் குறைக்கப்பட்டுள்ளது. குற்றங்களுக்கு விரைவாக தண்டனையும் வழங்கப்பட்டுள்ளது. மக்களின் பாதுகாப்பும் நமது ஆட்சியில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள காவலர்கள் தங்களது பணியை சிறப்பாக செய்து காவலர்கள் உங்கள் நண்பன் என சொல்வது போல் மக்களிடம் நடந்து கொள்ள வேண்டும். அதேபோல் குற்றவாளிகளை பிடிக்கும் போது அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகள் வழங்கி அவர்களை திருத்த வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். ஒரு பெரிய மாற்றங்களை கொண்டு வருகின்ற அளவிற்கு அரசு பணியில் உள்ள பணியிடங்களை விரைவாக நிரப்புகின்ற ஒரு அரசாக இந்த அரசு செயலாற்றி வருகிறது என்று புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேருவின் சீரிய முயற்சியால் புதுப்பிக்கப்பட்ட சமுதாய நலக்கூடத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ராஜாநகர் பகுதியில் அமைந்துள்ள இந்த சமுதாய நலக்கூடம் ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மற்றும் ஆதிதிராவிடர் மேம்பாட்டு வாரியம் மூலம் முழுமையாக புனரமைக்கப்பட்டது. புதுப்பிக்கப்பட்ட இந்த கட்டிடம் தற்போது புதுச்சேரி நகராட்சியிடம் ஒப்படைக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக தயார் செய்யப்பட்டுள்ளது. திறப்பு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை தாங்கி கல்வெட்டை திறந்து வைத்து சமுதாய நலக்கூடத்தை முறைப்படி தொடங்கி வைத்தார். இவ்விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு முன்னிலை வகித்து இப்பகுதி மக்களின் சமூக தேவைகளுக்காக இந்த கட்டிடம் நவீன வசதிகளுடன் மேம்படுத்தப்பட்டதை உறுதி செய்தார். இந்த நிகழ்ச்சியில் அரசு தரப்பில் அதிகாரிகள், தலைமை செயலாளர் சரத் சௌகான், உள்ளாட்சித்துறை செயலாளர் கேசவன், உள்ளாட்சித்துறை இயக்குனர் ஆதர்ஷ், ஆணையர் பாஸ்கர், செயற்பொறியாளர் சிவபாலன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த சமுதாய நலக்கூடம் திறக்கப்பட்டதன் மூலம் ராஜாநகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதி மக்கள் தங்களின் சுப நிகழ்ச்சிகள் மற்றும் பொதுக்கூட்டங்களை மிக சிறந்த முறையில் நடத்த வழிவகை செய்யப்பட்டுள்ளது. தொகுதி மேம்பாட்டிற்காக தொடர்ந்து பாடுபட்டு வரும் சட்டமன்ற உறுப்பினர் நேருவிற்கு இப்பகுதி மக்கள் தங்களது நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சர்வமங்கல லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சாந்தி நகர், குறிஞ்சி நகர் மற்றும் ஜீவானந்தபுரம் பகுதிகளில் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைப்பதற்கான பூமி பூஜை விழா தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் தலைமையில் நடைபெற்றது. சாந்தி நகர், பாண்டியன் வீதி பகுதிகளில் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் பணிகளை 19,29,000 ரூபாய் மதிப்பில் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்று மக்கள் பெருமளவு கலந்து கொண்டனர். தொடர்ந்து குறிஞ்சி நகர், கற்பக விநாயகர் கோவில் தெரு பகுதியில் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் பணிகளை 6,68,000 ரூபாய் மதிப்பில் அமைக்கும் பூமி பூஜை நடைபெற்றது. இதில் அங்கு வசிக்கும் பொதுமக்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். மூன்றாவது நிகழ்வு ஜீவானந்தபுரம் அன்னை பிரியதர்ஷினி வீதி பகுதியில் புதிய கழிவுநீர் இணைப்பு தொட்டி அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. பொதுப்பணித்துறை சார்பில் நடைபெற்ற இந்த பணிகளின் மூலம் இங்கு குடிநீர் மற்றும் கழிவுநீர் வசதிகள் மேம்படுத்தப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் மற்றும் அதிகாரிகள் நிகழ்வை அன்புடன் பின்தொடர்ந்து புதிய அடிப்படை வசதிகள் விரைவில் மக்களுக்கு பயன்படும் என்பதை உறுதிப்படுத்தினர். பாருங்க, நில்லுங்க. ஓகே, ஆடு எடுத்து வாங்க சார். காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட கணபதி செட்டிக்குளம் பகுதியில் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வந்த
சாலை வசதி மேம்பாட்டு பணிகள் தற்பொழுது தொடங்கப்பட்டுள்ளன. அம்மன் நகர், சிவபுரம் மற்றும் ஜான்சி நகர் ஆகிய 3 பகுதிகளில் சுமார் 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சாலைகள் அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த பகுதிகளில் மழைக்காலங்களில் சேறு மற்றும் தண்ணீர் தேங்கல் காரணமாக பொதுமக்கள் கடுமையான அவதியடைந்து வந்தனர். பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள், வேலைக்கு செல்லும் பொதுமக்கள் மற்றும் வயதானோர் பலரும் சிரமத்தை சந்தித்து வந்த நிலையில் இந்த சாலை அமைக்கும் பணி தொடங்கப்பட்டிருப்பது மக்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பூமி பூஜை நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் பேசுகையில், காலாப்பட்டு தொகுதியின் அனைத்து குடியிருப்பு பகுதிகளிலும் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும். சாலை, குடிநீர், வடிகால் உள்ளிட்ட தேவைகளுக்கு முன்னுரிமை அடிப்படையில் நிறைவேற்றப்படும் என தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் உள்ளாட்சி பிரதிநிதிகள், கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். பணிகள் விரைவாக நிறைவு செய்யப்பட்டு விரைவில் பொது பயன்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். அதுபடி அவங்களை நீ முன்னாடியே பார்த்துருக்கணும். இரு 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 உடனே கண்டிப்பா ஓகே ஓகே. நெட்டப்பாக்கம் மற்றும் மடுகரை பகுதிகளில் காவல்துறையினர் சட்டவிரோத கஞ்சா விற்பனை தடுப்பில் அதிரடி நடவடிக்கை எடுத்தனர். மடுகரை மொளப்பாக்கம் பிரதான சாலை சாட்டக்கோள் பாதை சந்திப்பில் திடீர் சோதனை நடத்திய போது கஞ்சா விற்பனை செய்ய காத்திருந்த 2 நபர்களை காவல்துறையினர் நேரில் பிடித்தனர். தமிழ்நாடு பகுதியை சேர்ந்த ஜெயசீலனும் புதுச்சேரியை சேர்ந்த ஹேம்நாத் என்பவரும் தெரியவந்தது. இவர்கள் முன்னுக்கு பின் முரடாக பதில் கூறினர். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் சோதனை செய்ததில் இவர்களிடமிருந்து சுமார் 110 கிராம் கஞ்சா இலைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. இதன் மதிப்பு 12,000 ரூபாய் ஆகும். இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டனர். லாஸ்பேட்டையில் வருகிற 1ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி வருகை நிகழ்வை முன்னிட்டு பாஜகவினர் லாஸ்பேட்டை பிரதான சாலைகளில் கொடிக்கம்பங்கள் மற்றும் பேனர்கள் நிறுவியுள்ளனர். இந்த நடவடிக்கையின் காரணமாக பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்தை எதிர்கொள்ளும் நிலை உருவாகியுள்ளது. அருகில் உள்ள கல்லூரிகள், பள்ளிகள் மற்றும் பொது முகாம்கள் செல்லும் வழிகள் நெருக்கடியாகி பொது போக்குவரத்து, பேருந்துகள் சாலை வழியாக இயக்கப்பட முடியாமல் நிலைமை தீவிரமாக உள்ளது. பொதுமக்கள் முக்கியமான இடங்களுக்கு செல்லும் போது மிகுந்த சிரமம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சில தினங்களுக்கு முன்பு காங்கிரஸ் கட்சி கொடி நட நிகழ்வுக்கு அனுமதி கேட்டபோது காவல்துறை அதை மறுத்தது. ஆனால் தற்பொழுது பாஜகவிற்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனால் தடுப்பு செயல்பாட்டில் ஈடுபட்ட காவல்துறை ஆய்வாளர் மீதும் மேலிடத்தில் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவல்துறை பொதுமக்களுக்கு மிகுந்த எச்சரிக்கை விடுத்து சாலை பயணத்தில் கவனமாக இருக்குமாறு வேண்டியுள்ளது. சைடு ஓகே.
புதுச்சேரி மாநிலம் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் பாகூர் தொகுதி காட்டுக்குப்பம் பாக்கியலட்சுமி நகரில் 20,91,000 ரூபாய் செலவில் தார் சாலை அமைத்தல், அதனைத் தொடர்ந்து கொரவள்ளிமேடு கிராமத்தில் 16,53,000 ரூபாய் செலவில் உடற்பயிற்சி கூடம் அமைத்தல், தொடர்ந்து மூர்த்திக்குப்பத்தில் 10,20,000 ரூபாய் செலவில் கருமாதி கொட்டகை அமைத்தல், மேலும் மேல் பரிக்கல்பட்டில் 18,66,776 ரூபாய் செலவில் அங்கன்வாடி மையம் அமைத்தல், பரிக்கல்பட்டு ஆராய்ச்சிக்குப்பம் கிராமத்திற்காக கொமத்தான்மேடு தென்பெண்ணையாற்றின் கரையில் 5,46,581 ரூபாய் செலவில் தகனமேடை அமைத்தல், பாகூர் மகா கணபதி நகரில் 15,64,752 ரூபாய் செலவில் தார் சாலை அமைத்தல், சோரியாங்குப்பம் மேட்டு தெருவில் 17 லட்சம் ரூபாய் செலவில் யூ வடிவ வாய்க்கால் அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இப்பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து வைத்து பணிகளை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து உதவி பொறியாளர் பாலமுருகன் மற்றும் அதிகாரிகள், திமுக பிரமுகர்கள், நிகழ்ச்சி நடைபெற்ற அந்தந்த பகுதியை சார்ந்த ஊர் முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பேசுகையில், விரைவில் அனைத்து வேலைகளும் செய்து உங்களுக்கு அர்ப்பணிக்கப்படும். மேலும் அந்தந்த பகுதிகளில் என்ன குறைகள் இருக்கிறதோ அதை என்னிடம் கூறுங்கள், விரைவில் நான் சரி செய்து தருகிறேன் என்று கூறினார். நோனாங்குப்பம் பகுதியில் குறைந்த மின்னழுத்தம் நிலவி வந்த நிலையில் அதனை சீர் செய்யும் வகையில் சட்டப்பேரவை தலைவர் அப்பகுதிக்கு புதிதாக 2 மின்மாற்றிகளை அமைப்பதற்கு புதுச்சேரி அரசு மின்துறை மூலம் நடவடிக்கை எடுத்தார். அதன் தொடர்ச்சியாக நோனாங்குப்பம் புதுக்காலனி பகுதியில் புதிய மின்மாற்றி 16,42,263 ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் SS 315 கிலோவாட் திறன் கொண்ட புதிய மின்மாற்றி அமைக்கப்பட்டது. மேலும் மத்திய அரசின் RDSS ப்ராஜெக்ட் திட்டத்தின் கீழ் 16 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டின் கீழ் நோனாங்குப்பம் ஆத்தங்கரை பகுதியில் SS 315 கிலோவாட் திறன் கொண்ட புதிய மின்மாற்றி அமைக்கப்பட்டது. இந்த புதிய மின்மாற்றிகளை பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்கும் வகையில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதிய மின்மாற்றிகளை இயக்கி வைத்து பொதுமக்களுக்கு அர்ப்பணித்தார். இந்த நிகழ்ச்சியில் மின்துறை செயற்பொறியாளர் கிராமம் தெற்கு உமேஷ் சந்திரா, அரியாங்குப்பம் O மற்றும் M இளநிலை பொறியாளர் லூர்துராஜ் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இன்னும் கொஞ்சம் இப்படி சென்டர் வாங்கண்ணா. நான் கொஞ்சம் மணவெளி தொகுதி தவளக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த தொழிலதிபரும் சமூக சேவகருமான ராமு கடந்த சில மாதங்களாக தொகுதி முழுவதும் உள்ள பொதுமக்களை வீடுகள் தோறும் சென்று நேரில் சந்தித்து புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை கூறி ஹாட்பாக்ஸ், குக்கர் ஆகியவற்றை வழங்கி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக பிள்ளையார் திட்டு பகுதியில் ராமு தனது ஆதரவாளர்களுடன் சென்று பொதுமக்களை வீடு வீடாக சந்தித்து ஹாட்பாக்ஸ் மற்றும் குக்கர் வழங்கி வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் மணவெளி தொகுதியில் தான் போட்டியிடப் போவதாகவும், தனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள், இப்பகுதியில் சாலையோரம் குடியிருந்து வரும் அனைவருக்கும் பட்டா பெற்று தருவதாகவும் வாக்குறுதி அளித்தார். உங்களுக்காக உழைப்பதற்காக 24 மணி நேரமும் என்னுடைய வீட்டின் கதவுகள் திறந்திருக்கும் என்றும், எந்த நேரமும் என்னை தொடர்பு கொண்டு தங்கள் பகுதியில் மின்சாரம், குடிநீர், வடிகால், வாய்க்கால் உள்ளிட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக அதனை தீர்ப்பதற்கு ஓடோடி வந்து நடவடிக்கை எடுப்பேன். ஆதலால் எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று கூறி பொதுமக்களிடையே வாக்குகள் சேகரித்தார். அப்போது பொதுமக்கள் அவரை பொன்னாடை போர்த்தி வரவேற்று உங்களுக்கே வாக்களிப்போம், நீங்கள் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுங்கள் என்று கூறி வாழ்த்தினர். இந்த நிகழ்ச்சியில் அப்பகுதியை சேர்ந்த ராமுவின் ஆதரவாளர்கள் பலர் உடனிருந்தனர். நேரடியாக உங்களுக்கு நானே வந்து பார்த்து கொடுக்குறேன், உங்களை மதித்து வரேன், நீங்கள் மதித்து வரதெல்லாம் ஓட்டு போடுங்க. இந்த இடத்துக்கு நான் வந்து பட்டம் வாங்கி ஏற்கனவே சாராய அடிக்க நண்டை கங்காதர எம்எல்ஏ போட்டு நான் தான் கிட்ட வந்து வாங்கி கொடுத்தேன்.
ஞாபகம் இருக்குங்களா? அதுக்கப்புறம் 2 எம்எல்ஏ வந்தாங்க. அனந்தராமன் வந்தார், இவர் வந்தார், இவங்க பண்ணியிருக்காங்க. நான் வந்து கண்டிப்பாக பண்ணேன். இது வந்து இரிகேஷனில் வந்து ஒரு இது. புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட முருங்கம்பாக்கம் பகுதியில் இயங்கி வரும் தீரர் சத்தியமூர்த்தி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயிலுகின்ற மாணவ மாணவிகளுக்கு புதுச்சேரி அரசால் வழங்கி வரும் விலையில்லா மடிக்கணினி வழங்கும் நிகழ்ச்சி முருங்கம்பாக்கம் தீரர் சத்தியமூர்த்தி அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் துணை முதல்வர் தலைமை தாங்கினார். ஆசிரியர்கள் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியை அனைவரையும் வரவேற்றார். இதில் சிறப்பு அழைப்பாளராக அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கி 2022-2023 கல்வியாண்டில் பயின்ற 11ஆம் வகுப்பு மாணவர்கள் 62 பேருக்கும், நடப்பு கல்வியாண்டில் 11ஆம் வகுப்பு பயிலும் 27 மாணவர்களுக்கும் விலையில்லா மடிக்கணினியை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் இருபால் ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், என்ஆர் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி. ஆற்றுவார் ஆற்றல் அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. கூடிய செயலை சிறப்பாக ஆற்றி பணியக்கூடிய குணத்தையும் எளிமையும் தன்னகத்தை கொண்டு நம்முடைய இந்த அரியாங்குப்ப அது மட்டும் இல்லாமல் வழங்குறோம். கிட்டத்தட்ட அந்த பழைய மாணவர்கள் 62 பேரு, புதிய மாணவர்கள் 27 பேருக்கு வந்து இன்னைக்கு நாம் மடிக்கணினி விலையில்லா மடிக்கணினி வழங்க இருக்கிறோம்.